லிட்டில் மிஸ் சித்தனியா ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தைங்க. ஆனால் சந்தை மூடுறதுக்குள்ளே போய் நமக்கு வேணுங்கிற காய்கறியை வாங்க முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம லிட்டில் மிஸ் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சந்தைக்கு போகிற வழியில் கறந்த பாலை சொசைட்டியில் ஊற்றிட்டு போயிடலான்னு பிளான் வச்சுருந்தோம். பால் கறந்து முடிச்சதுமே டான்னு சொல்லி வச்ச மாதிரி டைமிங்கில் ஏஞ்சிட்டாங்க. ஸோ சொசைட்டியில் பாலை ஊற்றிட்டு நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம். பேக்கரியில் போய் குழந்தைங்க எப்படி ஆசையாக கேக்கு பிஸ்கெட் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி சந்தைக்கு வந்து காய்கறி கீரைலாம் வந்து பார்த்து வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஆசை பேரண்ட்டாக. நம்ம லிட்டில் மிஸ் சித்தனியா அது ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் வாங்குகிற காய்கறி நான் அடுத்த வாரம் வாங்க மாட்டேன். ஆனால் கேரட் மட்டும் நம்ம லிட்டில் மிஸ்க்கு எனி டைமும் இருக்கணும். ஸோ அவங்க கட்டப்பை இன்சார்ஜாக போட்டுருவேன்னா அவங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து உணவே மருந்துன்னு சொன்னது வந்து சும்மா விஷயம் இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் போகிறதா இருக்கட்டும் டிசீஸாக இருக்கட்டும் நல்லாவே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிட்டில் மிஸ் சித்தனியாவுக்கு நான் வீட்டிலே மேக்ஸிமம் செஞ்சு தருவேன். பேக்கரி ஐட்டம்ஸாக இருந்தால் ப்ரெட்டு, அப்புறம் கோதுமையில் செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் சாக்லேட்டாக இருக்கட்டும் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ராகி மாவில் செஞ்சு கொடுப்பேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் போய் சந்தையில் வாங்கி பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், காசும் கம்மியாக இருக்கும், விவசாயிங்கள்ட்டேருந்து வரும். சில பேர் விவசாயியே கடை போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் நம்ம லிட்டில் மிஸ் சித்தனியா சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.